வணக்கம் ஹெல்த்தி ஸ்வெல்த் நேயர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்குகிறோம், இல்லை சில்வரில் வாங்குகிறோம், எது வாங்கினாலும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் இல்லையா? அப்போ வந்து ஸ்டிக்கரை எடுத்துட்டோம்னா அந்த பிசு பிசுன்னு இருக்கிறது வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக அந்த பிசு பிசுப்பை போக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை எடுத்துடுறேன் நான். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடம் பிசு பிசுன்னு இப்படி ஒட்டியிருக்கும். தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அந்த கம்மு மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து என்ன தேய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு போகாது. அந்த பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் நீங்கள் அந்த பென்சில் பாக்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் எடுத்தாலும் அதை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லைட்டாக சூடான தண்ணி, லைட்டாக பிளாஸ்டிக்னால் ரொம்ப சூடாக இருக்க வேணாம், லைட்டாக சூடான தண்ணியில் துணியை வந்து நினச்சிக்கோங்க. காட்டன் துணி ஏதாவது நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அந்த பிசு பிசுப்புன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து நம்ம வந்து தொடச்சா போதும். இந்த இடத்துல லைட்டாக அப்படி தேய்ச்சா போதும். கொஞ்சம் நம்ம கைக்கு தகுந்த மாதிரி சூடாக இருந்தால் போதும். இப்போ நாங்கள் லைட்டாக அப்படி தேய்ச்சாலே உங்களுக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு போயிடும். பாருங்கள், இந்த பிசு பிசுப்பே இல்லை. அந்த வெள்ளையாக இருந்துச்சு இல்லையா, அது கம்மு மாதிரி, அது இல்லை பாருங்கள். ஸோ லைட்டாக சூடானது. ஏன்னா பிளாஸ்டிக் போது நீங்கள் பயங்கர சூடில் வச்சுட்டிங்க அப்படின்னா மெல்ட் ஆயிரும். அதில் லைட்டாக சூடு வச்சு வெள்ளை துணி அப்படி தொடச்சிட்டிங்க அப்படின்னாலே போயிடும். நீங்கள் பென்சில் பாக்ஸில் டிஃபன் பிளாஸ்டிக்கில் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஜாமான் வாங்கினீங்கனாலும் அதில் பிசு பிசுப்பு இருக்கிறத ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பிளாஸ்டிக்னு இல்லை, நீங்கள் சில்வர் கூட பாத்திரமாக இருந்தால் அந்த பிசு பிசுப்பு இருக்குது ஸ்டிக்கர் எடுத்தோன்னே அப்படிங்கிறத கூட நீங்கள் எடுத்துடலாம். இந்த சில்வர் பாத்திரத்தில் இந்த க்ளூ வந்து ஒட்டிருச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து நம்ம வந்து லைட்டாக அதை டிப் பண்ணிட்டு இப்படி எடுத்திங்கனாலே போயிடும். இந்த இதில் வந்துருந்து அந்த சூடாக இருக்கிறது வந்து அப்படியே அந்த பிசு பிசுப்பை எடுத்துரும். இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக இதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படிலாம் தேய்க்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக தேய்ச்சாலே அந்த பிசு பிசு போயிடும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிப்ஸில் பார்த்துருப்போம். நம்ம சில்வர் பாத்திரத்தில் எப்படி ஸ்டிக்கரை ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த பிசு பிசு எடுக்கிறதுக்கு நீங்கள் லைட்டாக சுடுதண்ணியை வச்சு இப்படி தொடச்சாலே போயிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்.